ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணவர்களின் 1972 முதல் 2003 வரையிலான கல்விக் கடன் தள்ளுபடி. 48.95 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாத காரணத்தால் கடன் தள்ளுபடி. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. வாக்குச்சாவடி இல்லாத பள்ளிகள் பிப்ரவரி 5ஆம் தேதி செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கும்பமேளா நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்பது மறைக்கப்படுகிறது. மக்களவையில் கனிமொழி குற்றச்சாட்டு. கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மாநில அரசு மறைக்காமல் அறிவிக்க வேண்டும். இறந்தவர்கள் உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டதாக ஜெயா பச்சன் எம்பி அதிரடி குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் ஜனநாயகம் அழிக்கப்பட்டு விட்டது என்று பொருள். பாஜக அரசு ஒருமைப்பாட்டை குலைக்க முயற்சிப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் விசாரணை தீவிரம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதால் முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரணை. பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் தப்பிக்க முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தது போலீஸ். துப்பாக்கியால் சுடப்பட்ட இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. கூடுவாஞ்சேரி அருகே இருசக்கர வாகனத்தில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த கணவன் மனைவி மீது மோதிய லாரி. கணவன் கண் முன்னே மனைவி தலைநசுங்கி இறந்த பரிதாபம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி கல்வீசி உடைப்பு. பேருந்து கண்ணாடியை உடைத்த சிறுவன் தப்பி ஓட்டம். கடந்த ஆண்டில் 700க்கும் மேற்பட்ட உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மத்திய அரசு தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்த அமெரிக்கா திட்டம். டிரம்ப் அதிரடி நடவடிக்கை. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட 4 இந்திய வீராங்கனைகள். வீராங்கனைகளின் பட்டியலை வெளியிட்டது ICC. கொடைக்கானல் மலைப்பகுதிகள் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை அதிகரிப்பு. மது பாட்டில்களை சாலையில் உடைத்து பெண்கள் போராட்டம்.